இவர் வர்றதுனால என்ன வந்துடும் நினைக்கிறீங்க? மாற்றம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு இவரு. ஏதோ ஒரு போலீஸ்காரங்களே பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ்காரனோட பையன் அப்படின்றவன் அவன் வந்துட்டு அரெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சென்னையில் வந்துட்டு நிறைய ஒரு 4 பணங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா போலீஸ்காரன் அப்படின்றதுனாலையோ தன்னோட அக்காவையோ தங்கச்சியோ லவ் பண்ணுன்றதுக்காக நடுவில் வந்துட்டு அது பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்களே தைரியமாக சில விஷயங்கள் செய்கிற அளவுக்கு இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி இப்படி சொல்லாமன்னு ஊர்ல தப்பு. பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு முளை மாதிரி ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான். அதுக்கு நீ எல்லாருமே வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அது எல்லா ஊர்லையும் நடக்கிறது தான். நான் ஒன்று சொல்கிற தப்பாக எடுத்துக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணையோ இல்லை உங்கள் வீட்டு பொண்ணையோ வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் வந்து அபியூஸ் பண்ணிடுறான். இப்போ நீங்கள் யாரை பார்த்து சொல்லுவீங்க? ஓ, போலீஸ்காரன் அபியூஸ் பண்ணிட்டான், ஊருக்கு ஒரு 4 பேர் இருந்து தானே செய்வாங்க, சரி அப்படியே விட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்களா? சரி, ஓகே. இருக்கிற ஸ்டேட்லேயே தமிழ்நாடு எவ்வளோ பெஸ்ட்டு. கல்வி ரீதியாகவும் சரி, மெடிக்கல் ரீதியாக. உங்களுக்கு ஒன்று புரியல. இப்போ நடந்த மெடிக்கல் ஸ்கேமு, நிறைய பேர் இறந்து போனாங்க மெடிக்கல் ஸ்கேமு. அதுக்கப்புறம் இந்த மதுக்கடையில் வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டு அந்த 1000 கோடி 2000 கோடி ஊழல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் இன்னும் வேறு ஸ்டேட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டோட கட்டமைப்பை பற்றி குறை சொல்லுங்கள்.